தம்பி மைக்க பாரு, மைக்க பார்த்து சொல்லு என்ன பாரு அங்கே எதுவும் குழா கட்டி எப்படி அடக்கு என் வயிறு சோறு போடுது நான் நடிக்குதுன்னு சொல்ல முடியாது
உண்மையிலேயே என் ஊரு உங்களுக்கு நல்லா தெரியும். அறந்தாங்கி பக்கம் நம்ம ஊரு. அறந்தாங்கி ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு. என்ன ஊர் அதை மட்டும் சொல்லு. அந்த ஊர் அப்படி என்னப்பா என் ஊரு பேரு ஆடல. உன் ஊர் பேரை கேட்டா அதை மட்டும் சொல்லு. உனக்கு ஆடுது ஆடாம கிடக்குது. அதான் எனக்கு தேவையில்லை. அதான் சொல்லலப்பா. என் ஊரு பேரே ஆடல. ஏய் நான் உன் ஊர் பேரை கேட்டா உனக்கு ஆடுது ஆடல பேர் சொல்லு. ஊர் பேர் சத்தியமா என் ஊரு பேரு ஆடலை கால பைரவபுரம். அதை சுருக்கி ஆடல ஆடலை தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்படியே ஆடலைங்கிறேன். சரி ஆடலை ஊரு. அறந்தாங்கில ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு. என்ன கோயில்? என்ன கோயில்? வீரமா ஹாலியம்மன் ஒரு கோயில். அறந்தாங்கில ஃபேமஸான கோயில். அன்னைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நல்லா ஃபேமஸான கோயில். அந்த கோயில ஆடி மாசம் திருவிழா வச்சிருந்தாங்க. எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போனாங்க. சரி எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்களே, நம்மளும் கோயிலுக்கு சாமி கும்பிடணும். நானும் கோயில போய் சாமியை கூட்டிட்டு வெளியில வந்தேன்ல, அங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அருமையான வியாபாரமா இந்த டிவி எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த கருங்காலி மாலை. கருங்காலி மாலை கருங்காலி மாலை போட்டோம்னு வைங்க, யோக கட்டிட்டு அடிக்குமா. கருங்காலி மாலை போட்டோம் நாக்கு நல்லா வேலை செய்யுமா. நல்லா பேசலாமா, அப்படின்னா உனக்கு கருங்காலி நல்லா பேசலாமா, நல்லா பாடலாமா. சரி அதனால வேலை செய்யணும்னாங்க. அதோட யோகா கட்டிட்டு அடிக்குமா. நான் கருங்காலி மாலையை போட்டா என்னடா சொல்றது தம்பி, உண்மையிலே யோகா அடிக்குமான்னு கேட்டேன். இந்த மாலையை வாங்கி உன் கழுத்துல போடு, உனக்கு யோகா அடிக்கணும் என்னை வந்து கேட்டா தம்பி அப்படின்னா இவ்வளவு உறுதியா தம்பி சொல்றாப்புல. நம்மள மாலையை வாங்க இருக்க கூடாது. ஒரு மாலை எவ்வளவுதான்னு கேட்டேன். உண்மையா தான் இருக்கு. ஒரு உண்மையா தான் இருக்குன்னு நினைச்சு நான் ரேட்டை கேட்டேன். ஒரு மாலை எவ்வளவு தம்பி அப்படின்னேன். ஒரு மாலை 5000. என்னடா சொல்ற அப்படின்னேன். ஆமா தம்பி ஒரு மாலை 5000. இந்த மாலையை மட்டும் வாங்கி உன் கழுத்துல போடு, உனக்கு யோகா கட்டிட்டு இருந்தா அப்படின்னா என்னடா இவ்வளவு உறுதியா சொல்றேன். மாலையை வாங்க இருக்க கூடாதுன்னு நானும் 5000 ரூபாய் பணத்தை அவன் கையில கொடுத்து உன் கையிலே மாலையை போட்டுறாத பின்னு அவனும் மாலையை போட்டு விட்டேன். போட்டுட்டு வீட்டுக்கு வந்தல, நாகராத்துக்கு கிளம்புறக்கா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்தேன். கழுத்துல போட்டுட்டா மாலையை காணமியா, கழுத்துல போட்டுட்டா மாலையை காணமாமா. வேற ஒண்ணும் இல்ல, இவன் கருங்காலி மலை சொல்லி விட்டு ஆட்டா முடிக்கிற ரூலா பத்தாத்து தந்திருக்காண்டா. அது ஊத்தி குடிச்ச தண்ணி இருக்கெல்லாம் கலந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆட்டா முடியல கரங்க என்ன ஒண்ணு கல்லு மாதிரி அடிக்கும். நம்ம ஆள் சொல்லுவாங்க கருங்காலி மலையை போடி யோகம் கட்டிட்டு அடிக்கும், ஓரத்தை போடி யோகம் கட்டிட்டு அடிக்கணும். ஒரு மசல் அடிக்காது. இன்னைக்கு நம்ம உழைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம யோகம் கட்டிட்டு அடிக்கும். அந்த மாலையை போட இந்த மாலையை போட எந்த மாலை யோகம் அடிக்காதுன்னு அன்போடு சொல்லி கொண்டு வந்தோடு வரைய குடிய ஆனைமுக தோழி பிள்ளையாரே, ஐயர தோழி பிள்ளையாரே, ஆனைமுக தோழி பிள்ளையாரே, ஐயர தோழி பிள்ளையாரே, பணவாய் தோழி பிள்ளையாரே, பணவாய் தோழி பிள்ளையாரே, எங்க பகவானே அழகே பிள்ளையாரே, எங்க பகவானே அழகே பிள்ளையாரே, ஆனை 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 ஆனைமுக தோழி பிள்ளையாரே, ஐயர தோழி பிள்ளையாரே. இந்த பைக்கு ஆப்பண்ண இந்த பைக்கு இல்லை எப்படி வாசிக்கிறது? சும்மா சமையல் உட்காந்துருக்கா இந்த பைக்கில் கேட்கலாம் இல்லையா? அந்த பைக்கில் கேட்கணுமா இல்லையா? அவன் செக் பண்ண நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. வச்சுதான் ஒரு கொஞ்சமா இருந்தாலும் அப்படியே நோண்டிக்கிட்டே அது கீபோர்டா வெட்டியா வச்சுக்கிட்டு ஆணைமுகத்தோடு பிள்ளையாரே, ஆட்சியாரத்தோடு பிள்ளையாரே, பாதையாரே பிள்ளையாரே, வாழவாயித்தோடு பிள்ளையாரே, எங்க பகவானே அழகே பிள்ளையாரே, எங்க பகவானே அழகே பிள்ளையாரே, ஆனை ஆனை ஆணைமுகத்தோடு பிள்ளையாரே, ஐயரத்தோடு பிள்ளையாரே. அவன் ஒரு
உட்காந்துக்கிட்டு யாத்தா உன்னை தாத்தா பீக்கரை மண்ணில கொண்டு வச்சிருக்கீங்க ஆத்தா உடனே தாத்தா மசில கூட எண்ணெய் வடிக்கல அவளை மும்புறமா கனவு ஆத்தா எல்லாரும் கவனிங்க இத்தனை ஆத்தா இங்க உட்காந்து முன்னாடி சிறிய கேள்வி கேட்குறீங்க கவனிங்க இத்தனை ஆத்தா இங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு உங்க மாமியா கூட தான் உட்கார்ந்து இப்போ நீங்க நாடகம் பாக்குற சொல்ற அக்கா மட்டும் ஒரு வாட்டி கை தூக்க பார்ப்போம் என்னப்பா மாத்தி மாத்தி மோத பாக்குறீங்க என்ன கேட்ட என்ன கேட்ட மாமியா கூட வந்து நாடகம் பாக்குறோம் கை வைக்கணும்னு மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறவங்கள அவங்கள வெளியூர்ல இருக்கா யாரு மாமியாடா ஆமா அடிச்சுனா வெளியூர் தான் போயிருப்பாங்க பக்கத்து ஊர்ல இருப்பாங்க ஒண்ணு பத்தி அந்த கேள்வி போயிட்டு ஆத்தா இத்தனை பேர் பார்த்து நாடகம் பாக்குறீங்களே உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கு நான் சோறு வரணும் சொல்லி ஆயா கைக்கு வாப்பா என்னடா ஒண்ணு கூட கைய தூங்கல தம்பி தம்பி கேக்குறீங்க பொருத்தாம கேட்டா கை தூக்குவா ஓஹோ 7 மணிக்குன்னா 7 மணிக்கு சாப்பிட்டா பாதி சாப்பிட்டு பசிக்காதா ஓ அப்படி சொல்றீங்க ஆமா ஒரு 8 மணி நேரத்தை கூட்டி விடுங்க உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 10 மணிக்கு உங்க கட்ட புருஷன் நீங்க சோறு வரணும் சொல்லி ஆயா கைக்கு வாப்பா 2 அக்கா தூக்குது 2 புருஷன் சிங்கப்பூர்ல இருப்பாங்க போல அந்த 2 அக்கா வேகமா கையை தூக்கி போட்டு கீழே போடுறா அவங்க 2 பேரும் வந்து லேட்டா வருவாங்க 10 மணிக்கு வரவங்க 10 மணிக்கு மத்தவங்க 9 மணிக்கு சாப்பிடுறாங்க உன்னை மத்திய போக்க முடியும் அப்படி காட்டுறேன் அப்படி காட்டுறேன் என்ன காரணம் அப்பெல்லாம் 7 மணிக்கு ஆத்தாமால சோறு போட்டாங்க இப்பெல்லாம் யாரும் 7 மணிக்கு சோறு வரதில்லை சரி என்ன காரணம் என்ன காரணம் நீங்க போடுறாங்க டிவில சீரியல் நாகினி மோகினி வெஞ்சலி செம்பருத்தி செம்பருத்தி அதானே இன்னொரு நேரம் வந்து இப்ப கண்டார வழியா வந்தார வழியான்னு வந்தா குள்ளலி வந்தார வழியா இவெல்லாம் வாயை வந்து டிவியை பார்த்துட்டு பாத்துறது ஓஹோ அம்மா ஆளு உள்ள போய் சோறு வேலைக்கு விடு சோறு இல்லாம இவ்வளவு எங்க வீட்டுல என்னாச்சு 2 நாள் நாடகம் வீட்டுல இருந்தேன் சரி பக்கத்துல வீட்டுல எங்க அண்ணன் கொண்டாடி இருந்துச்சு பல அதை குறிச்சு ஒண்ணு பண்ணல நீ தெரியுதா ஆனா பக்கத்துல இருந்துச்சியா அதெல்லாம் உனக்கு சோதம் இருக்கு அந்த அம்மா பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி அந்த அம்மா பிள்ளைங்க சொல்லிச்சு எங்க அண்ணன் பார்த்தாரு புள்ள அழுதுகிட்டே சாப்பிட்டு இருந்தேன் அடையாண்டு லூசு அந்த காலத்துல நான் பார்த்து அழுதுட்டு இருந்தேன்னா எங்க அம்மா நிலாவை காமிச்சு தான் சோறு விட்டும் அதே மாதிரி என் பிள்ளைக்கும் நிலாவை காமிச்சு சோறு விட்டு விளையாட்டு கட்டி என் பிள்ளை நல்லா சாப்பிடலான்னு சொல்ல எங்க அண்ணன் பேச்ச கேட்டு நிலாவை காமிச்சு சோறு விட்டு இருக்கு சரி முதல் எங்களோட புள்ள ஓவர அழக ஆரம்பிச்சுட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இந்த அக்காவை வானத்துல நிலா கட்டி சோறு விட்டு சொன்னதுக்கு தூக்கிட்டு போய் டிவியில ஒரு நிலா சீரியல் ஆமா அதை பார்த்துட்டு வாயில வச்சு ஏத்தி சொத்த மூக்குல வச்சு ஏத்திட்டான் பிள்ளைக்கு உங்க அண்ணன் அப்படி பழக்கிருக்காரு பார்த்தாச்சியா மாத்தி மாத்தி ஏற்ற மாதிரியா ஒண்ணு மச்சல சீரியல் பாக்குறது முக்கியமில்ல ஆத்தாங்களா சீரியல் பாக்குற ஆத்தாக்க கொஞ்சம் புருஷன் முடிவு பாருங்க நீங்க பாட்டு சீரியலை பார்த்துட்டு உட்கார்ந்து பாத்துருக்கீங்க ஆமா புள்ள அம்மா புள்ளியா ரோட்ல விளையாடுறது எவன் எப்ப புள்ளைய தூக்கிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது தூக்கிட்டு போய் கிட்டில சட்டில எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவாங்க அப்புறம் பிள்ளைங்க ஒண்ணு கிடையாது அன்பு சொல்லி கொண்டு நீங்க பார்த்ததெல்லாம் சரித்திர நாடகம் இன்னைக்கு நீங்க பார்க்க இருப்பது சரித்திர நாடகம் இப்ப நாடகே நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்க தெரிந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெரியப்படுத்தின கடமை தெரிந்து இன்னி சிறந்த ஆட்டோட சேர்ந்த அன்பப்பா ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் மேலே வேற வேற சொன்னாடி பண்ணிக்கிறார்
பாக்குறது நம்மளுக்கு சந்தோஷமா நம்ம சந்தோஷம். அவங்க கை கட்டினாங்க அப்படின்னா உண்மையில சொல்ற கையை தட்டினீங்கன்னா சுகர் குறையும். அதோட முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்ம கையை தட்டினோம்னா நம்ம வாடுற நாள்ல ஒரு நாள் கூடுமா? அப்படியா? உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் மாமா. அப்படிலாம் அந்த காலத்துல பெரியவங்க என்ன பண்ணாங்க, கோயில கட்டினாங்க, குளத்தை கட்டினாங்க. நம்மளுக்கு அந்த வசதிலாம் இல்லை. அதனால கையால கட்டிக்கிட்டு கொண்டு இருக்காங்க. நீங்க விடிய விடிய கட்டாலும் சரி சரி அப்படியே கை கட்டாமல் உட்காந்து அன்புள்ளவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்பு. ஓ இவருக்கு தான் கை கட்டா, அது பெரிய நாளமா இருக்க போது இருக்கிற கை கட்டி அன்பு நன்றி நன்றிகளும் சிறந்தமில்லை. நாங்கள் வெள்ளை பேசாமல் காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக உடல் ஒளி அந்த ஒளியை துடியை ஒளிக்கு சாப்பிடும் ஏடிஎம் சவுண்ட் சர்வீஸ் போட்டேன். அதை செக்ஸ் பண்ண போட்டு செக் பண்ணி போட சொன்னையா? அப்ப திரையை பார்த்து போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பொருள் விளம்பரத்தை விட சிறந்த பொருள் ஒளி அந்த ஒளி வந்து ஒளி போய் சாப்பிடணும். ஏன்னா அவங்களும் நேரம் தான் காரணம்னா இடங்கள் கொஞ்சம் கூடான இடம் சிரமமா தான் இருக்கு. காரணம் தெரியுமா, இந்த மைக்கிட்டா பரவாயில்லப்பா, நம்ம வந்துட்டு ஏன் பக்கம் ஒரு மாற்றி இருக்கு. சரி ஏமா நாளைக்கு வந்துருந்தேன் பக்கத்துல பக்கத்துல வந்து சரி ஏமா நாளை நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. சரி மைக் செட் அள்ளிட்டாப்ல அவ்வளவு அருமையா போட்டுட்டாப்ல. மைக் செட் ரொம்ப அருமையா போட்டு உடனே கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போன உடனே இந்த மைக் செட்டுக்காரங்க ஒரு திருட்டு வேலை போவாது தெரியுமா? என்ன வேலை? ஊர்ல கரண்ட் பில் கோயில்ல கரண்ட் பில் ஏறிட கூடாதுக்காக ஊர் போஸ்ட் மரத்துல கொட்டி கொக்கி போட்டு வச்சிருவாங்க. இந்த கதை உனக்கு கேட்டா அது கரண்ட் இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். மைக் செட்டுக்கு இதுக்கு சொல்றேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து கரண்ட் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இதே மாதிரி ஒரு மைக் செட்டுக்காரன் மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயில்ல கரண்ட் ஏறக்கூடாதுங்கிறக்கா மைக் செட்டுக்காரர் வேகமா ஒயரை கொடுத்து அப்படி போய் அந்த போஸ்ட் மரத்துல ஏறி போட்டுட்டு அப்படின்னு போய் போட்டு வந்துட்டான். போய் ஆபரேட்டர் போயிட்டு கொக்கியா போட்டு வந்துட்டான். ஆனா இங்க பார்த்தா கரண்டே வரல. கரண்டே வரல. எப்படியா கொக்கி போட்டா எப்படியா வராம? ஆனா கரண்ட் வரலமா, கொக்கி போட்டா கரண்ட் இல்லையா? ஊரோட கரண்ட்லாம் எல்லா வீட்லயும் இருக்கு. சரி ஆனா அந்த கொக்கி போட்ட இடத்துல மட்டும் கரண்ட் வரல. என்னடான்னு பார்த்தா இந்த பையனை கொண்டு போஸ்ட் மரத்துல கொக்கிட்டு போட்டு வாடானா அந்த ஆளு போஸ்ட் மரத்துல கொடிக்கை கட்டி வச்சிருக்கேன் வீட்டுக்கு துணி காய போடுறதுக்கு. இந்த போது அதுல கொண்டு கொக்கி போட்டா மசூரில கரண்ட் வரும். அப்படிலாம் நம்ம சிறந்த முறையிலே ஒளியின் ஒளிந்து ஒளி சாமத்துக்கு அன்பு உள்ளதுக்கு நன்றி நன்றி காந்த வணக்கம் அன்பு கொண்டு சிறந்த முறையிலே வண்ண ஸ்ரீ ராமம்மாள் ஸ்ரீ கம்பெனி உரிமை அன்பு அப்பா ஜோதி என்பதை அன்பு சொல்லிக் கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி சொல்லும் போது சாப்பாடு நல்லா அருமையான ஏற்பாடு செய்வது செய்வோம், அசைவ செய்வோம். ஏன்னா எல்லாம் எல்லாம் அசைவமா வந்துருச்சு. உடனே ஒரு 3 பேர் சைக்கிள் சாப்பிடுறோம்னு சொன்னா உடனே ஆன் பண்ணி கொடுத்தாப்புல. இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்றப்பா, இந்த மாதிரி ஒரு முளைப்பாரி வைக்கிறதோ இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்துறதோ இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் புண்ணியம் கிடையாது. எங்களை மாதிரி பார்த்து நாடகம் எப்படி இந்த ஊர்ல நீங்க சாப்பாடு புரிய பத்தியா? ஆனா இந்த ஊருக்கு பெரிய புண்ணியம், இந்த ஊர் மக்களுக்கு பெரிய புண்ணியம். உண்மையிலே சொல்றேன். 10 நாடக கலைஞர்களுக்கு போடுறதும் சரி, உண்மையிலே சொல்றேன் 100 பரதேசிக்கு போடுறதும் சரி. பரதேசிக்கு போடுறது சரி. நான் எவ்வளவு உயிரா சொல்லிருக்கேன், பரதேசிக்கு போடுறது இல்லையா? தப்பா சொல்லாதீங்க. எங்களை மாதிரி 10 நாடகம் நீங்க சாப்பாடு போடுறது ஒண்ணுதான். ரோட்ல ஓர 10 பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறது ஒண்ணு. நான் என்ன தவறா சொன்னேன்? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? வீடு தட்டே போய் அம்மா தயார் பிச்சை கேட்பான். நம்ம என்ன பண்றோம்? ஊருக்கு வேலையில வந்து லைட் போட்டு பிச்சை வைக்கலாம். அவனதான் வித்தியாசம். ஆனா உண்மையிலே சொல்ற அருமையான சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடு போட்டான்னு வச்சுக்கோங்க, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரம் நத்தம் பக்கம் நாடகம், நத்தம் பக்கம் நாடகம் ஊர்ல போயிட்டு ஊருக்காரன் வந்தா தம்பி வாங்க நம்ம எல்லாம் சாப்பாடு வாங்க கூட்டி போனாப்ல. கூட்டி போயிட்டு அங்க டேபிள் போட்டு பார்த்தா டேபிள் தான் போடல, தரையில பார்த்து சாப்பிட்டு வந்துட்டாங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை, டைல்ஸ் தரையா
ஒன்றும் பிரச்சனை சரியா படிச்சிருவோம். சிறந்த முறையில் பொதுமக்களுக்கு வருகை வருகிறது. உங்களை அனுமதிப்பது அருமையில் கிராமக்காரர்கள் அமர்ச்சியோடு சிறந்த முறையில் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளருமாகி அன்பண்ணா எங்கள் உடம்பு செய்த துணை ராஜா நிகழ்ச்சி பெருமாள் ராஜா அவர்களே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த வட்டாரத்தில் அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பாக அமைக்க அன்போடு சொல்லிக் கொண்டு இங்க உட்கார்ந்த கூட்டம்ல யாருக்கு உட்கார்ந்துருக்கு? உட்கார்ந்த கூட்டம்ல யாருக்கு உட்கார்ந்துருக்கு? யாருக்கு? உங்களுக்காக இல்லை, எனக்காக இல்லை. இங்க உட்கார்ந்து ஐயா, அந்த பின்னாடி ஐயா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னன்னு